ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் அந்த நந்தியாவட்டி செடியை என் பொண்ணு பார்த்து கேட்டுச்சு, அப்பா அந்த செடியை மாற்றி வச்சுமேப்பா 2 மாதம் நல்லா பூ கொடுத்துச்சு, இப்போ என்னப்பா பூவே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், அப்பா 2 மாதத்துக்கு அந்த செடி வளர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி தகுந்த மாதிரி நம்ம தொட்டியை மாற்றணும், தொட்டியை மாற்றினா தான்ப்பா பூ கொடுக்கும் அப்படின்னு. அப்படியானுச்சு. ஆமாப்பா, அது வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தொட்டியை மாற்றிக்கிட்டே போகணும், அதே தொட்டியை பயன்படுத்தும் போது வேறு அதுக்கு மேலே வளராது, அப்புறம் அதுக்கு பூக்களை கொடுக்காது அப்படின்னோம். அப்புறம் அந்த செடியை ஒரு க்ரோ பேக்கில் மாற்றி வச்சு ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். அந்த அந்த நந்தியாவட்டி செடி எப்படி பூத்திருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. க்ரோ பேக்கில் மாற்றி வச்ச பின்னாடி நந்தியாவட்டை செடி எப்படி பூத்திருக்கு பாருங்கள், எப்படி மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் அந்த செடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொட்டிகளை மாற்றிக்கிட்டே போகணும். அப்போ தான் அந்த செடியின் வளர்ச்சியாக அதிகமாக இருக்கும். 6x6, 10x10, 12x12 அப்படி போயிட்டே இருக்கணும். போக போக தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். இந்த நந்தியாவட்டையை பாருங்கள் எவ்வளோ தூரம் பூக்கள் பூத்து குலுங்குது அப்படின்னு. இதே மாதிரி உங்கள் தோட்டத்திலையும் நீங்கள் தொட்டிகளை மாற்றி வைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.